படத்தில் நீ ஹீரோலாம் கிடையாது, பட் செல்லமேவே நீ தான் அப்படின்னாரு. அது அந்த டைமில் எனக்கு மெச்சூரிட்டி இல்லை, ரொம்ப சின்ன பையன் நான் அந்த டைமில். இந்த தலைப்பு எனக்கு பிடிக்கவில்லை. பிரேக்ஃபாஸ்ட் என்று நீங்கள் வைத்திருக்க கூடாது கிருஷ்ணா என்று நான் அவரிடமே சொல்லியிருக்கிறேன். ஆங்கிலத்தில் தலைப்பு வைத்தால் அகில உலகத்திலும் ஓடிவிடும் என்று உங்களுக்கு யார் சொன்னது? அப்படியானால் ஆங்கில படங்களெல்லாம் உலகத்தின் எல்லா படங்களும் ஓடி இருக்க வேண்டுமே. தமிழில் பேர் வைத்தால் ஓடாது என்று யார் சொன்னது? ரோஜா ஓடிச்சே இந்தியா முழுக்க. பாகுபலி அந்த ஒரிஜினல் தெலுங்கு, அது தொடக்கம், பிகினிங் என்பதுதான் அவனுடைய பொருள். பாகுபலி மாறலையே, தாய்மொழியை விட்டு மாறலையே, அதுவும் ஓடிச்சு. நான் இதை குறையாக சொல்லவில்லை, என்னுடைய ஆதங்கமாக சொல்லுகிறேன். என்னப்பா நீ நடிக்க ஏதாவது ட்ரை பண்ண வந்திருக்கியா அப்படின்னு சொன்னார். இல்லை சார், நார்மலாக தான் வந்திருக்கேன், இப்படி தான் நார்மலாக ட்ரெஸ் பண்ணுவேன். நீ நடிக்கலாம் போல இருக்கே அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் எனக்கு அந்த சான்ஸ் கொடுத்தாரு. சார், நான் ஃபஸ்ட் டைம் எல்லாருக்கும் கொடுக்குறதுனா, நான் ஃபஸ்ட் டைம் வந்தபோது நீங்கள் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தீங்க. நீங்கள் அப்படி யோசிக்கல, ஒரு ஃபஸ்ட் டைமர்னு நீங்கள் என்ன யோசிக்கல. அதான் பிரதர் சொன்ன மாதிரி ஓட்டு போட்டுட்டு நேராக போய் டிக்கெட்டு போட்டுருங்க, படத்தை போய் தேட்டரில் பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். தொண்டைக்கீழே கஷ்டத்தை வச்சுக்கிட்டு தொண்டைக்கு மேலே எப்போ சந்தோஷம் வச்சுக்கணும். வாழ்க்கையில் சந்தோஷம் என்பது எப்பாவது ஒரு வாட்டி வரும், இல்லை எப்போ வரும். துக்கம் எப்போ வரும். ரெண்டும் கலவையாக இருக்கும். ஒரு இரவுனா ஒரு பகல் இருக்கும், அப்படி தான் வாழ்க்கை. அதே மாதிரி தான் இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையும், அந்த மாற்றுக்கிறதே கிடையாது. ரொம்ப அழகான ஒரு ஈவினிங். என்னென்னா பேசினவங்க எல்லாம் கொஞ்சம் இருந்தாங்கன்னா எக்ஸ்ட்ராவாக அவங்கள வச்சு பேசியிருக்கலாம். பட் ஜிவியும் வைரமுத்து சாரும் கிளம்பிட்டாங்க. மேடையில் இருக்கிற ஒரு 2 டைரக்டர்ஸ் வந்துட்டு என்னோடய கெரியருக்கு, என்னோடய ஃபிலிமோகிராஃபிக்கு ரொம்ப முக்கியமான டைரக்டர்ஸ். ஒன்று வசந்தபாலன் சார், வெயில்னு ஒரு 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 மைல் ஸ்டோனான ஒரு ஃபிலிமை என்னோடய ஃபிலிமோகிராஃபியில் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த ஒரு மேடை நான் ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துக்கிறேன். அதே மாதிரி என்னோடய கெரியரோட இனிஷியல் ஸ்டேஜஸில் பாய்ஸ் முடித்ததுக்கப்புறம் நான் வந்துட்டு எனக்கு படம் எதுவும் இல்லை, ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் இல்லாத சமயத்தில் மலையாளத்தில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. சரி, நம்ம சினிமாவை பற்றி ஒன்றுமே தெரியாது. சங்கர் சார் மூலமாக ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஒரு மேடை நம்மளுக்கு அமைஞ்சுது, ஒரு படம் அமைஞ்சுது. பட் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோங்கிறது தெரியாத சமயத்தில் தான் வந்து மலையாளத்தில் போய் ஒரு படம் பண்ணேன். அந்த டைமில் தான் வந்துட்டு எனக்கு திருப்பியும் தமிழ் சினிமாவில் காந்தி கிருஷ்ணா சார் கூப்பிட்டு இப்படி ஒரு படம் பண்ணுறேன்டா அப்படின்னாரு. எனக்கு அந்த டைமில் ஒரு படம் பண்ணணும், அது எந்த படம் ஏது படம்லாம் தாண்டி ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் வந்தேன். உள்ளே வந்தோடனே கதைலாம் சொல்லலை சார், என்கிட்ட ஒரே விஷயம் தான் சொன்னார். படத்தில் நீ ஹீரோலாம் கிடையாது, பட் செல்லமேவே நீ தான் அப்படின்னாரு. அது அந்த டைமில் எனக்கு மெச்சூரிட்டி இல்லை, ரொம்ப சின்ன பையன் நான் அந்த டைமில். 2003ன்னு நினைக்கிறேன் சார், 2003, 23 வருஷம் ஆகிடுச்சு. சார், படத்தில் நான் கன்ஃபார்மாக நடிக்கிறேன்ல, அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னேன். ஸோ அங்கேருந்து எங்களோட பயணம் ஆரம்பிச்சுது. ஸோ செல்லமே எதுக்கு நான் சொல்ல வந்தேன் அப்படின்னா, என்னோடய கெரியருக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிமோகிராஃபியில் ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா வந்துட்டு ஐ திங்க் செல்லமே தான். எனக்கு மிகப்பெரிய ஒரு பேர் வாங்கி கொடுத்துச்சு அந்த படம். அஃப்கோர்ஸ் அவர் விஷாலுக்கு அது ஃபஸ்ட்டு படம் அது. ஸோ அந்த படத்தை ஃபுட்டேஜை பார்த்து தான் எனக்கு தெரிஞ்ச நாலேஜுக்கு காதல் படத்தில், ஏன்னா இவங்க எல்லாம் சங்கர் சாரோட அசோசியேட்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், பாலாஜி சக்திவேல் சார், காந்தி கிருஷ்ணா சார், அதுக்கப்புறம் வசந்தபாலன் சார், எல்லாருமே சங்கர் சாரோட ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க. ஸோ அதுலேருந்து பார்த்து வந்தது தான் காதல். ஸோ எதுக்கு சொல்ல வந்தோன்னா, எல்லாமே வந்துட்டு சங்கர் சார் சார்ந்த மக்களோட சேர்ந்து நடந்ததும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டட் பர்சனுங்க காந்தி கிருஷ்ணா சாரை நான் பார்த்த வரைக்கும். இஸ் வெரி சாஃப்ட் ஹார்ட்டட். ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறது ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப ரிலாக்ஸ்டாக. இப்போ எப்படி இருக்காருன்னு எனக்கு தெரியல செட்டில், அது ராணப்ட டீம்கிட்ட கேட்டால் தான் தெரியும். பட் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, அந்த டைம்லேருந்து இப்போ வரைக்குமே நான் என்கிட்ட பேசும்போது ரொம்ப பயங்கர ஹியூமிலிட்டியோட, ரொம்ப சாஃப்டாக, எல்லாரையும் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு அமேசிங்கான ஒரு மனிதர். ஸோ விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட் சார். அண்ட் ராணவ், நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு இதோட ஒரு மிகப்பெரிய லான்ச் இருக்காது டெஃபினட்டாக. ஏன்னா ஒரு நல்ல டைரக்டர் கையிலேருந்து நீங்கள் உங்கள் கெரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். அண்ட் விஷிங் த டீம் ஆல் த பெஸ்ட் டு எவ்ரிபடி, த ஆக்ட்ரஸ் அண்ட் த அதர் ஹீரோ எல்லாருக்குமே. அண்ட் ப்ரொடியூசர் வைரமுத்து சார் சொன்ன மாதிரி, சினிமாவில் ப்ரொடக்ஷனில் வந்துட்டு ஒரு ப்ரொடியூசர் கண்டுபிடிச்சி அதை ஒரு படமாக ஆக்கி அந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணி வெளியில் வந்து அந்த படத்தை ஓரளவுக்கு நல்ல படம்னு சொல்கிறதுக்குள்ளே ஒரு ஒரு பெரிய ப்ராசஸ்ங்க அது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு கதையை நம்பி அந்த
அந்த கதையில் இருக்கிற மற்ற எல்லா அம்சங்களையும் நம்பி வந்துட்டு இந்த படத்தை வந்துட்டு தமிழ் சினிமாவில் ப்ரொடியூஸ் பண்ண வந்திருக்கீங்க சார். விஷிங் யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் என்டேவர் அஸ் வெல். அண்ட் ரொம்ப சந்தோஷம். அண்ட் February 24th ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் போங்க, தயவு செஞ்சு தியேட்டரில் போய் படம் பாருங்கள். இந்த மாதிரி யங் டேலண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு என்கரேஜ் பண்ணணும். அண்ட் விஷிங் த டீம் வெரி ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. வசந்த பாலன் சார், என்னோடய ஃபஸ்ட்டு படம் சார் தான் கொடுத்தாங்க எனக்கு. அந்த மீட்டிங் எனக்கும் இன்னும் மைண்ட்லேருந்து போகல சார். ஆக்சுவலி ஒரு ஷர்ட்டு ஜீன் அதெல்லாம் போட்டு வந்தேன். என்னப்பா நீ நடிக்க ஏதாவது ட்ரை பண்ண வந்திருக்கியா அப்படின்னு சொன்னார். இல்லை சார், நார்மலாக தான் வந்திருக்கேன், இப்படி தான் நார்மலாக ட்ரெஸ் பண்ணுவேன். நீ நடிக்கலாம் போல இருக்கே அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் எனக்கு அந்த சான்ஸ் கொடுத்தாரு சார். நான் ஃபஸ்ட் டைம் எல்லாருக்கும் கொடுக்குறதுனா, நான் ஃபஸ்ட் டைம் வந்தபோது நீங்கள் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தீங்க. நீங்கள் அப்படி யோசிக்கல, ஒரு ஃபஸ்ட் டைமர்னு நீங்கள் என்ன யோசிக்கல. அதனால் அந்த மாதிரி நானும் எல்லாருக்குமே வந்து ஃபஸ்ட் டைமர்ஸ் கூட ஒர்க் பண்ணணுன்னு எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் பயங்கரமாக இருக்குது சார். ஸோ நீங்கள் எனக்கு கொடுத்தது, சங்கர் சார் எனக்கு கொடுத்தது தான் நான் திருப்பி சினிமாவுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃபார் அன்றைக்கி நீங்கள் செலக்ட் பண்ணது. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 20 வருஷம் ஆயிடுச்சு சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னும் ரெலவெண்ட்டாக ஓடிட்டுருக்கேன்றது சந்தோஷமாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் அந்த படத்தில் பரத் சார் தான் வந்து ஹீரோவாக நடிச்சிருந்தார். ஸோ பரத்தும் இங்கே இருக்கார். ஸோ என்னுடைய முக்கியமான ஆல்பம் வெயில். ஸோ அதில் காதல் நெருப்பி நடனம் அவருக்கு தான் பண்ணியிருந்தேன் அந்த சாங்கு. ஸோ தேங்க்யூ. அந்த டைமில் இன்னும் அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் காந்தி சார் வந்து எனக்கு ஐம் வெரி கிரேட்ஃபுல். எனக்கு எப்போவுமே என்னென்னா, எனக்கு அந்த இனிஷியல் ஃபேஸஸில் எனக்கு யார் யாரெல்லாம் படம் கொடுத்தாங்களோ அவங்க கூட நான் என்றைக்குமே ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு நினைப்பேன். ஸோ ஒரு 3வது 4வது படம் நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு அந்த டைமில் ஆஸ்கர் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் சார் தான் பிக்கெஸ்ட்டு பேனரு. அப்போது அவர் ஃபுல்லாக கமல் சார் தசாவதாரம் அந்த படம் எல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. அந்த டைமில் எனக்கு ஒரு பெரிய பேனரில் காந்தி கிருஷ்ணா சார் எனக்கு அந்த படம் கொடுத்தாரு, மியூசிக் பண்ண அந்த சான்ஸ் கொடுத்தாரு. ஸோ அந்த அந்த நன்றி உணர்ச்சி எனக்கு எப்போவுமே இருக்குது. ஸோ ஐ அகெயின் வாண்டட் டு பி பார்ட் ஆஃப் காந்தி சார்ஸ் ஃபிலிம் when I wanted to return the favor what he did to me. So I wanted to be a part of his film. ஏன்னா அந்த ஆல்பம் வந்து ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. அந்த பாட்டு, அப்புறம் வைரமுத்து சாரோட லிரிக்ஸ், பூவினை திறந்து கொண்டு போய் ஒழிந்த வாசமே அந்த சாங்கோட லிரிக்ஸாக இருக்கட்டும், கனா காண்கிறேன் சாங்காக இருக்கட்டும். ஸோ அவ்வளோ அழகாக எனக்கு விஷுவல் எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஸோ திருப்பி அவரோட வந்து இந்த படம் வைரமுத்து சார் லிரிக்ஸில் இந்த படம் பண்ணுறது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். ஸோ தேங்க்யூ காந்தி கிருஷ்ணா சார். ஸோ அகெயின் பஞ்ச் ஆஃப் யங்ஸ்டர்ஸோட ஒரு படம். ஸோ பெஸ்ட் ஆஃப் லக் டு ஆல் த நியூ கம்மர்ஸ் இன் திஸ் ஃபிலிம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஹிட் ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எவ்ரி டைம் நியூ கம்மர் கம்ஸ் எனக்கு ஒரு புது எனர்ஜி இருக்கும். லைக் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா யூத் வந்து கென் ஒரு நியூ கம்மர், அவர் ஒரு டைரக்ட் பண்ணியிருந்தார், பெரிய ஹிட் ஆச்சு. ஹாப்பிராஜ் டைரக்டர் ஒரு நியூ கம்மர், அதுவும் நல்லா போச்சு. ஸோ நியூ கம்மர்ஸோட ஒர்க் பண்ணும்போது ஒரு தனி எனர்ஜி இருக்கும், ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு எனர்ஜி இருக்கும். ஸோ அந்த எனர்ஜி இதுலேயும் கண்டினியூ ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பெஸ்ட் ஆஃப் லக் டு த ஹோல் டீம். இதோட டிஓபி, இதோடைய எவ்ரி ஒன் ஹூஸ் பீன் பார்ட் ஆஃப் திஸ், எடிட்டர், ஆர்ட் டைரக்டர், எல்லாருக்குமே, ப்ரொடியூசர்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூசர்ஸ். ஸோ பெஸ்ட் விஷஸ் டு தெம். நல்ல ப்ரொடக்ஷன் ஹவுஸ், நல்ல ப்ரொடியூசர்ஸ், ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணாங்க இந்த ஃபிலிமில். ஸோ இது வந்து பெரிய ஹிட் ஆகணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். அப்புறம் தேங்க்ஸ் டு ரியோ, பரத் அண்ட் whoever have come here and graced the show, and all the best to all the heroines and all the technicians here. Thank you வைரமுத்து சார். அண்ட் இன்றைக்கி என்ன ஒரு லிரிக் ரைட்டர் என் கூட ஒர்க் பண்ணாலுமே நான் லவ் சாங்கோ இல்லை எது வந்தாலும் ஸ்ட்ரெயிட்டாக முதல் மரியாதையுடைய ரெஃபரன்ஸ் தான் போய் கொடுப்பேன் நான், லிரிக்ஸ் ரெஃபரன்ஸு. இல்லைனா திருடாவில் ராசாத்தி சாங்கை ரெஃபரன்ஸாக கொடுப்பேன். அந்த ஒரு லைனை எடுத்து சொல்வேன், இந்த லைன் தான் ரெஃபரன்ஸு, இப்படி இந்த மாதிரி எழுதுங்க, இந்த மாதிரி. இல்லை மே மாதமில் மின்னலேனி வந்தது என்னடி அந்த சாங்கை கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அவர். ஸோ தேங்க்ஸ் வைரமுத்து சார் ஃபார் பீயிங் அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் அகெயின். வழக்கமாக எல்லோரும் சொல்கிறது தான், ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்குற வேலையை தொடர்ந்து பண்ணுறீங்க. இல்லைன்னா நான்லாம் இங்கே நின்றுக்க முடியாது. ஸோ அதை எனக்கு பண்ணுறதுக்கு நன்றி, இந்த படத்துக்கு பண்ண போகிறதுக்கும் நன்றி. அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் திரைப்பட குழுவினருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். ஸோ ஸ்பெஷல் விஷஸ் ஃபார் ராணவ். வாழ்த்துக்கள் ராணவ். ஸோ இன்னொரு ஹீரோ தமிழ் இண்டஸ்ட்ரியில். ஸோ நிறைய நல்ல கதைகள் கேட்டு நிறைய நல்ல படம் பண்ணணும், நிறைய நல்ல டீம் கூட. ஸோ ஐ மீன் பேக் ஸ்க்ரீனில் நிறைய தடவை நேரில் மீட் பண்ணும்போது டிஸ்கஸ் பண்ணுறது தான், புதுசாக ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. பொறுமையாக, ஒரு அவசரமும் இல்லை, எங்கேயுமே சினிமா எங்கேயும் ஓட போகிறதில்ல, சினிமாக்குள்ளார தான் நம்ம ஓட போகிறோம். அதனால் பொறுமையாக கதை கேட்டு நல்ல டீமோட இன்னும் நிறைய நல்ல படங்கள் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் யூ த பெஸ்ட். பிகாஸ் எனக்கு பர்சனலாக ராணவ் தெரியும்.
சினிமாவில் எல்லாருக்குமே இருக்கும்ல ஒரு பெரிய கனவு இருக்கும். அந்த கனவுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்ற ரூட்டே நம்மளுக்கு தெரியாது. பிகாஸ் நம்ம பார்க்குறது எல்லாமே சக்ஸஸ் ஆனவங்கள தான் முன்னாடி பார்த்துட்ருப்போம். எல்லா சக்ஸஸ்க்கும் ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களோட ரூட் இருக்கும். ஸோ நமக்கு என்ன ரூட் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. அதை தேடி கண்டுபிடிக்கிற ஒரு தேடல் இருக்கும். ஸோ அதுக்குள்ளார தான் நிறைய வலி பெயின்லாம் இருக்கும். ஸோ இப்போ அந்த ஃபேஸில் ராணவ் இருக்கான். இந்த வலியையும் இந்த பெயினையும் மீன் நல்ல கதையை தேடணும், நல்ல படம் பண்ணணும் அப்படின்ற அந்த பெயின் இருக்குல்ல, அதை வந்து என்ஜாய் பண்ணு. இந்த ஜிம்முக்கு போனால் வலிக்கிறத என்ஜாய் பண்ணால் சூப்பராக உடம்பு வரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் சினிமாவில் கிடைக்கிற வலி எல்லாத்தையுமே நல்லா என்ஜாய் பண்ண அப்படின்னா சினிமா திருப்பி தர சுகம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் தேடி கண்டுபிடிச்சி நல்ல நல்ல படங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ விஷ் யூ தி பெஸ்ட். அண்ட் இந்த பிரேக்ஃபாஸ்ட் டீமுக்கு என்னோட விஷஸ். ஜிவி சாருக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். பிகாஸ் புதுசாக படம் பண்ணுற எல்லாருக்குமே அந்த படத்துக்கு ஏதாவது ஒரு அடையாளம் தேவைப்படும். ஜிவி சார் மாதிரி மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து புதுசாக வர்ற எல்லாருக்குமே வந்து ஐ மீன் புதுசு பழசு அப்படின்னு பார்க்காம படம் என்ன கதை என்ன அப்படின்னு கேட்டு பண்ணுற அந்த 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 மனசுக்கு ஜிவி சாருக்கு வந்து தேங்க்ஸ். இப்போ ஆக்சுவலாக கிளம்பிட்டாரு. உட்காந்துருக்கும்போது என்கிட்ட சொன்னார், செம்மையாக ஒரு கதை கேட்டேன், இந்த படத்துக்கு வந்து நான் மியூசிக் போட்டால் நல்லாயிருக்கும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்க என்ன அப்படின்னாரு. விச் இஸ் அது ஒரு பெரிய பிளெஸிங். அது என்ன மாதிரி பசங்களுக்கு வந்து அது வார்த்தையிலலாம் சொல்ல தெரியாது. ஒரு பெரிய தேங்க்ஸ் சார் ஜிவி சார். பிகாஸ் நிறைய தடவை எனக்கு தோணியிருக்கு ஜிவி சார் கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவரையும் நான் அவர்கிட்ட அப்ரோச் பண்ணதே இல்லை. அதுக்கு வேறு எந்த காரணமும் இல்லை. என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்ற பயம் தான். அவரோட சம்பளத்தை கொடுத்து அவரை என்னால் அஃபோர்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்ற தயக்கம் தான் வந்து அவர்கிட்ட அப்ரோச் பண்ணாமல் நான் இருந்தது. பட் அதை வந்து அந்த ஒரு செகண்டில் உடச்சி விட்டு போயிட்டார் அந்த மனுஷன். ஸோ ஜிவி சாருக்கு இந்த நேரத்தில் தேங்க்ஸ். ஸோ இதை கண்டினியூஸாக அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கப்புறமேட்டும் பண்ணுவார் ஜிவி சார். ஸோ அதுக்கு வந்து என்னோட நன்றி. அண்ட் காந்தி கிருஷ்ணா சார். ஸோ செல்லமை படம் அண்ட் ஆனந்த தாண்டவம் இதெல்லாம் வந்து ஃபேவரட் மூவிஸ். ஐ மீன் எனி டைம் வாட்சபிள் மூவியில் இருக்கும் அதெல்லாம். ஸோ இப்போ ஒரு புது ஹீரோ கூட படம் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அண்ட் மொத்த க்ரூவுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். விஷ் யூ தி பெஸ்ட். அண்ட் ஒன்ஸ் அகெயின் April 24 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதான் பிரதர் சொன்ன மாதிரி ஓட்டு போட்டுட்டு நேராக போய் டிக்கெட்டை போட்டுருங்க, படத்தை போய் தேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். பேசுவதற்கு ஆசைதான், நல்ல கூட்டம்தான், எண்ணிக்கையில் அதிகமான ஊடகங்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் தாம். இதோ இந்த மேடையில் அறிவாளிகளும் சாதித்த கலைஞர்களும் நிறைந்திருக்கிறார்கள் தான். ஆனாலும் கூட சபையறிந்து நேரமறிந்து பேசுவது ஒரு நாகரிகம் என்பதை நான் அறிவேன். எண்ணி சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலில் நண்பர் காந்தி கிருஷ்ணா அவர்களை பற்றி. நண்பர் காந்தி கிருஷ்ணா அவர்களை நான் 30 ஆண்டுகளுக்கு மேலாக அறிவேன். இதில் மிக முக்கியமான செய்தி, இந்த 30 ஆண்டுகளை நீங்கள் அடிக்கோடிட்டுக் கொள்ள வேண்டும். நான் 46 ஆண்டுகளாக திரையுலகில் இருக்கிறேன். 30 ஆண்டுகளுக்கு மேலாக நான் காந்தி கிருஷ்ணாவை அறிவேன் என்றால் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். 30 ஆண்டுகளுக்கு மேலாக திரையுலகில் இயக்குனராக ஒருவர் இயங்கிக் கொண்டே இருக்கிறார் என்பதுதான் காந்தி கிருஷ்ணாவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலம். அதுதான் அவரது ஆற்றல் என்று நினைக்கிறேன். 1000 பாடல்கள் என்று நான் எழுதிய பாடல்களை தொகுத்து 2011 ஒரு நூல் வெளியிட்டேன். முத்தமிழறிஞர் கலைஞர் அதை வெளியிட்டார். திரையுலகின் எல்லா இயக்குனர்களும் பாடகர்களும் அதில் கலந்து கொண்டார்கள். இப்போது 2ஆம் தொகுதியை தயாரித்து கொண்டிருக்கிறேன். 1001 பாடல்கள் என்றதற்கு தலைப்பிட்டிருக்கிறேன். அது 1000 பாடல்கள், இது 1001 பாடல்கள். சமீபத்தில் இதை தொகுத்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் புரட்டி புரட்டி பார்த்தபோது எத்தனை இயக்குனர்கள், எத்தனை பாடகர்கள், எத்தனை இசையமைப்பாளர்கள் என்று மலைத்து போன போது ஒன்று தோன்றியது, இவர்களில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று கணக்கு பார்த்தேன். பல பேர் காலத்தில் இருக்கிறார்கள், களத்தில் இல்லை. பல பேர் காலத்திலேயே இல்லை, நினைவுகளில் இருக்கிறார்கள். இந்த கலை உலகம் என்பது மாறிக்கொண்டே இருக்கிற ஒரு பிம்பம். இது ஓடிக்கொண்டே இருக்கிற ஒரு நுரை. இது வானவில்லை தனக்குள் வைத்து முடிந்து வைத்திருக்கும் ஒரு குமிழி. இதில் நிரந்தரமாக ஒருவன் 1/4 நூற்றாண்டுக்கு மேல் பயணம் செய்கிறான் என்றால்
அவன்தான் அறிவு திறம் வாய்ந்தவன், பண்பாட்டு திறம் வாய்ந்தவன், கலை உலகை புரிந்து கொண்டவன் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த 3 பெருமைக்கும் உரியவர் என் அருமை நண்பர் காந்தி கிருஷ்ணா என்று நான் உறுதியாக நம்புகிறேன். காந்தி கிருஷ்ணா 30 ஆண்டுகளுக்கு பிறகும் பிரேக்ஃபாஸ்ட் என்ற ஒரு ஆங்கில தலைப்பை வைத்துக்கொண்டு உங்களுக்கு ஒரு படம் கொடுக்க வந்திருக்கிறார் என்றால் அவருடைய கால நீட்சியை நான் போற்றுகிறேன். ஏனென்றால் பெரியவர்களே, முன்பெல்லாம் ஒரு கலைஞன் 25 ஆண்டுகள் அதிகபட்சம் கோலோச்சுவான். அப்படி 25 ஆண்டுகள் முடிந்த பிறகு அவன் மெல்ல மெல்ல ஓய்வு பெறுவான். அவன் மூளை மங்கிவிட்டது என்று பொருள் அல்ல, உடல் ஓய்ந்து விட்டது என்று பொருள் அல்ல. ஏன் ஒரு மனிதன் கலை உலகிலிருந்து ஓய்வு பெறுகிறான் அல்லது ஒதுக்கப்படுகிறான் என்றால் அது அவன் மீது கொண்ட பிழை அல்ல, அவனது திறமை குறைவு அல்ல. ஒரு சமூகம் அவனை விட்டு முன்னே போய்விட்டது என்று அர்த்தம். ஒரு சமூகம் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. சமூகம் என்பது ஓர் உயிரி, அது தன்னை கடந்து போய்கொண்டே இருக்கிறது. அந்த சமூகத்துக்கு பின்னால் அதன் வாளை பிடித்து கொண்டு, காலை பிடித்து கொண்டு, தோளை பிடித்து கொண்டு ஒருவன் பயணப்பட்டு கொண்டே இருக்கிற வரைக்கும் அவன் கான்டெம்பரரி என்று சொல்லக்கூடிய நிகழ்கால தன்மையில் இருக்கிறான். ஆனால் பல பேர் காலத்தை தவற விட்டு விடுகிறார்கள். காலம் மாறுகிற போது தானும் மாறிக்கொள்ளாதவனை காலம் கருணையில்லாமல் விட்டு போய் விடுகிறது. ஆனால் என் நண்பர் நம்முடைய காந்தி கிருஷ்ணா தன்னை புதுப்பித்து கொண்டே இருக்கிறார். அவரோடு பேசினால் நேற்றைய சம்பவங்களையும் பகிர்ந்து கொள்ளலாம், நிகழ்கால சம்பவங்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த செய்யறிவு 2900 என்ன நிகழ்வுகளை காட்டும் என்ற உண்மையையும் அவர் தெரிந்து கொள்ளலாம். தன்னை புதுப்பித்து கொண்டே இருக்கிற மனிதர், நல்ல கலைஞர் காந்தி கிருஷ்ணா. அவர் செல்லமே என்ற படத்திலிருந்து அவரோடு நான் இருக்கிறேன், என்னோடு அவர் இருக்கிறார் என்று சொல்வதெல்லாம் பிழை. அவரோடுதான் நான் இருக்கிறேன் என்பது உண்மை. ஏனென்றால் அவர்கள் நினைத்தால் எந்த கலைஞருக்கும் வாய்ப்பு கொடுக்கலாம். ஆனால் அவரோடு நான் இருக்கிறேன் என்பதனால் என்னை அவர் பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார் என்பதுதான் உண்மை. அவர் குறித்து ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். இயக்குனர் ஷங்கர் ஒரு முறை அவரை அழைத்து கேட்டேன், உங்களோடு பணியாற்றிய நம்முடைய காந்தி கிருஷ்ணா என்னோடு பணியாற்ற வந்திருக்கிறார், அவர் குறித்து உங்கள் கருத்து என்ன என்று கேட்டேன். அப்போது ஷங்கர் சொன்னார், சார், அவர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. காந்தி கிருஷ்ணா எப்படிப்பட்டவர் என்றால் என்னை விட களத்தில் திறமைசாலி என்று எனக்கு சொல்லி அவர் பெருமையை உணர்த்தி காட்டினார் ஷங்கர். என்னை விட திறமைசாலி, களத்தில் பணியாற்றுவதில் வல்லவர் என்று சொன்னார். அப்படி தன்னுடைய குருநாதரால் நல்ல கருத்து சொல்லப்பட்ட ஓர் இயக்குனர் காந்தி கிருஷ்ணா. காந்தி கிருஷ்ணாவை பற்றி, இந்த படத்தை பற்றி ஒன்று சொல்லி நான் விடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இதில் அவர் கையாண்டிருக்கிற கருப்பொருள் இருக்கிறதே, பழையதாகாத கருப்பொருள். இது நேற்று வெளிவந்திருக்க வேண்டிய படம். சில படத்தை பற்றி சொல்லுவார்கள், இது 1987 வெளிவந்திருக்க வேண்டிய படம் என்று சில படங்களை சொல்லுவார்கள். சில படங்களை இது 60களில் எடுத்திருக்க வேண்டிய படத்தை 2026 இவர் எடுத்திருக்கிறார் என்று தள்ளிவிடுவார்கள். சில படங்களுக்கு இன்னும் மோசமான விமர்சனம் வரும். 2100 எடுக்க வேண்டிய படத்தை இவர் 2024 எடுத்திருக்கிறார் என்று சில படங்கள் தள்ளப்படும். கால
ஒப்புமை, ரெலவன்சி என்பது ஒரு கலைக்கு மிக முக்கியம். இந்த படத்தில் அவர் கையாண்டிருக்கிற செய்தி ஆண் பெண் உறவு குறித்தது. ஒரு ஆண் பெண்ணை புரிந்து கொள்வதும் ஒரு பெண் ஆணை புரிந்து கொள்வதும் ஆண் என்ற வர்க்கம் உள்ள வரைக்கும் பெண் என்ற வர்க்கம் உள்ள வரைக்கும் இருக்கவே செய்யும். நீங்கள் புரிந்து கொண்ட ஒரு பெண்ணை இன்னொரு பெண்ணோடு ஒப்பிட்டு புரிந்து கொள்வது ஆகாது. ஒரு ஆணை புரிந்து கொண்ட ஒரு பெண் அதே அளவுகோலை வைத்து இன்னொரு ஆணை புரிந்து கொள்ள முடியாது. கணவனை வைத்து தந்தையையோ தந்தையை வைத்து தனையனையோ தமையனையோ ஒரு பெண் புரிந்து கொள்ள முடியாது. ஒவ்வொரு பெண்ணும் ஒரு உலகம், ஒவ்வொரு ஆணும் ஒரு உலகம். அவர்களின் ரசனைகள், அவர்களின் எண்ணங்கள், அவர்களின் போக்குகள் மாறிக்கொண்டே இருக்கும். புரிந்து கொள்ள முடியாது. ஒரு ஆண் பெண்ணை புரிந்து கொள்வதும் பெண் ஆணை புரிந்து கொள்வதும் உள்ள வரைக்கும் கலை இருக்கும், இலக்கியம் இருக்கும். இந்த கலைகளும் இலக்கியங்களும் உள்ளவரை ஆண் பெண் புரிதல் என்ற ஒரு மிகப்பெரிய சங்கிலி அருந்து விடாமல் ஓடிக்கொண்டே இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அதைத்தான் இதில் செய்திருக்கிறார். நடித்த நாயகனும் நாயகியும் இந்த படத்தில் தங்களை உணர்ந்து செய்திருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். இப்போதெல்லாம் நடித்தல் என்பது என்ன தெரியுமா தோழர்களே? நடிக்க கூடாது என்பது நடிப்பு. இவர் வாங்கின காசுக்கு மேல நடிக்கிறார்னு சில பேரை சொல்லுவார்கள். 1 லட்சம் ரூபாய் வாங்கி கொண்டு ஏன் 5 லட்சம் ரூபாய்க்கு நடிக்கிறாய் என்று சில பேரை விமர்சனம் எழுத கேட்டிருக்கிறேன். 60களின் நடிப்புக்கும் 80களின் நடிப்புக்கும் பாரதி ராஜா வந்த பிறகு இருந்த நடிப்புக்குமான வேறுபாட்டை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். நடித்தல் என்பது நடித்தல் அல்ல. இப்போது நடித்தல் என்பது இருத்தல். நீ இரு, பாத்திரமாக இரு, நீ நீயாக இரு. உன் முகத்தின் தசைகளை அதிகமாக அசைக்காதே, உன் குரலை உயர்த்தாதே. உன் குரலுக்கும் முகபாவத்துக்குமான ஒருமைப்பாடு மீறாமல், சமநிலை அகலாமல் பார்த்துக்கொள். டப்பிங் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாட்களுக்கெல்லாம் தெரியும். அவன் நடித்திருப்பதற்கும் டப்பிங்கில் கொடுக்கிற குரலுக்குமான இயைபுத்தன்மை மாறிவிட்டாலே படத்துல ஒன்ற முடியாது. அந்த பாடி எவ்வளவு கேட்குதோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் ஒலியை கொடுக்கணும் என்பது டப்பிங்கின் மிக முக்கியமான ஒரு இலக்கணம். அந்த மாதிரி இந்த படத்தில் இவர்கள் நடித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என் வாழ்த்துக்கள். திருமண வாழ்க்கையின் பிரச்சனை தான் இந்த படம். அகந்தை, ஈகோ, பணக்காரன், ஏழை, உன் நலன் என் நலன் என்ற பிரச்சனை தான் இந்த படம். இந்த படம் எனக்கு பிடித்திருக்கிறது. இப்போதும் நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன், இந்த தலைப்பு எனக்கு பிடிக்கவில்லை. பிரேக்ஃபாஸ்ட் என்று நீங்கள் வைத்திருக்க கூடாது கிருஷ்ணா என்று நான் அவரிடமே சொல்லி இருக்கிறேன். ஆங்கிலத்தில் தலைப்பு வைத்தால் அகில உலகத்திலும் ஓடிவிடும் என்று உங்களுக்கு யார் சொன்னது? அப்படியானால் ஆங்கில படங்களெல்லாம் உலகத்தின் எல்லா படங்களும் ஓடி இருக்க வேண்டுமே. தமிழில் பேர் வைத்தால் ஓடாது என்று யார் சொன்னது? ரோஜா ஓடிச்சே இந்தியா முழுக்க. பாகுபலி அந்த ஒரிஜினல் தெலுங்கு, அது தொடக்கம், பிகினிங் என்பதுதான் அவனுடைய பொருள். பாகுபலி மாறலையே, தாய்மொழியை விட்டு மாறலையே, அதுவும் ஓடிச்சு. நான் இதை குறையாக சொல்லவில்லை, என்னுடைய ஆதங்கமாக சொல்லுகிறேன். ஒரு தமிழன் என்ற முறையிலும் ஒரு சொல், நீங்க ஒரு தலைப்பு வச்சிட்டீங்கன்னா 1 கோடி பேர் அந்த தமிழை உச்சரிக்கிறான். மறக்காதீங்க, 1 கோடி பேர் படிக்கிறான், 1 கோடி பேர் சொல்கிறான், 1 கோடி பேர் அதை எழுதுகிறான். அந்த படம் பார்த்தாச்சான்னு சொல்லுகிற போது 1 கோடி பேரின் நாவில் தமிழ் புழங்குகிறது என்று நான் நினைக்கிறேன். ஆனால் எல்லா படத்துக்குமே ஆங்கிலம் பொருந்தாது என்று நான் நினைக்கவில்லை. மொழி என்பது
ஒரு குறியீடு என்று மட்டும் நான் புரிந்து கொள்கிறேன். தமிழில் எடுக்கிற படத்துக்கு தமிழில் தலைப்பு வைக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தவிர்க்கவே முடியவில்லை என்றால் இப்போ ப்ராப்பர் நவுன் அமெரிக்கான்னு படம் எடுக்கிறீங்க, அது அமெரிக்கா தான். மருந்துகளின் பெயர்களை ஆஸ்ப்ரோ, அனாசின், பேனசைஃபோர்ட், மாண்டல்சோர் என்கிற பெயர்களை எப்படி நீங்கள் தமிழ்படுத்துவீர்கள்? அதெல்லாம் ப்ராப்பர் நவுன். அது அப்படித்தான் இருக்கும், அது அப்படித்தான் சொல்ல வேண்டியிருக்கும். ஆனால் டாக்டரை நீங்கள் மருத்துவர் என்று சொல்வதில் உங்களுக்கு ஒரு தடயம் இல்லை. எ மேன் என்பதை ஆண் என்று சொல்வதில் உங்களுக்கு ஒரு தடயம் இல்லை. எனவே புழங்கக்கூடிய சொற்களை தமிழ் படங்களுக்கு பேர் வைக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருமணம் என்பதை பற்றி ஒரு சொல். இந்த படத்துடைய பிரச்சனை அதான். திருமணம் செய்து கொண்டது தப்பா சரியா? நீ எனக்கு பொருத்தமானவன் தானா, நான் உனக்கு பொருத்தமானவள் தானா என்பதுதான் இந்த படத்தினுடைய மையம். திருமணம் என்பது முற்றுகையிடப்பட்ட ஒரு கோட்டை. உள்ளே இருப்பவர்கள் வெளியே வர துடிக்கிறார்கள், வெளியே உள்ளவர்கள் உள்ளே செல்ல தவிக்கிறார்கள். இதுதான் கல்யாணத்தை பற்றிய கான்செப்ட். இதுதான் இந்த படத்தில் நிகழ்ந்திருக்கிறது. ரொம்ப அழகாக கையாண்டிருக்கிறார், மிகையாக இல்லாமல் கையாண்டிருக்கிறார் காந்தி கிருஷ்ணா. காந்தி கிருஷ்ணாவிடம் இன்னும் சரக்கு இருக்கிறது, சமுதாய அக்கறை இருக்கிறது, பாத்திரங்களை வடித்தெடுக்கக்கூடிய நேர்த்தி இருக்கிறது. பாத்திரங்கள் எது மட்டும் பேசலாம் என்ற அளவீடு தெரிகிறது. எனவே காந்தி கிருஷ்ணா தொடர்ந்து படம் எடுக்க வேண்டும், தொடர்ந்து வெற்றி பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அனைவருக்கும் வணக்கம். தாமதத்துக்கு மன்னிக்கணும். முதல்ல அந்த ஷூட்டு டைம் லேட்டாக இருந்தாலும் அது அங்கேருந்து வரத்துக்கு டைம் ஆகிடுதுங்க, எனக்கு பெரிய மன்னிப்புங்க. மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள், பெரிய மதிப்புக்குரிய வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. ராணவ் எனக்கு தம்பி, அவளுக்கு உடன் பிறவா சகோதரன். தம்பி நான் கிளாஸில் தான் பார்த்துருக்கேன். 6 அடி 2 அங்குலம் அப்படி உயர்த்தா பார்த்துருக்கு பிள்ளை. அவன் எப்போதும் விளையாட்டு கடை தான் இருப்பான், எது பேசுனா விளையாட தான் பேசுவான். அப்படியானா சீரியஸாகவே எடுத்துக்க மாட்டான். அது சொன்னாலும் சீரியஸாக பேசணும், நான் சீரியஸாக பேசுவேன், அவன் சீரியஸாக எடுத்துக்க மாட்டான். நீ கொஞ்சமாக சீரியஸாக இருறா அப்படின்னு வச்சுக்கேன். அது சரி படிக்கலாம் அந்த ஒரு பண்ணிக்கலாம்னு சொல்கிறான்ல, அவன் பின்னாடி நிறைய ஓடிட்டே இருக்கும். இந்த மூளை சூப்பராக வேலை பார்த்துட்டே இருக்கும். அவன் வாழ்க்கையை தேடுறதுக்கு அவன் நிறைய உழைச்சிட்டே இருக்கான் பிள்ளை. இந்த பிள்ளை அவனுக்கான ஒரு இடம் கண்டிப்பாக கிடைக்கும், அதை மாட்டுக்கிறதே கிடையாது. அது எதில் கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் தட்டுற கைத்தா, அதுதான் அவனுக்கு பாராட்டே தம்பிக்கு. நான் சொல்லுவேன் பாராட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த படம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்போதும் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணக்கூட சொல்லுவாங்க, அதே மாதிரி இந்த படத்தை ஸ்கிப் பண்ணிடாதீங்க, பாருங்கள் கண்டிப்பாக. காலை உணவு எப்படி நமக்கு உதவுதோ அதே மாதிரி காலை உணவு எப்போது நமக்கு தேவைப்படுதோ அதே மாதிரி தான் இது ஒரு ஊட்டச்சத்து, ரொம்ப அழகான ஊட்டச்சத்து. சினிமா என்பது அப்படி தான் எங்களுக்கு எல்லாமே. இது ஊட்டச்சத்து. மேலே உட்காந்து ஐயா பார்க்கும்போது அவ்வளோ 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 உண்மையாக இருக்குது, எளிமையாக இருக்கார். அவர் எழுந்து போன விதமே அப்படி தான் இருக்குது. எனக்கு ஏன் பொக்கை கொடுக்கணும் அப்படின்னா, இல்லை ஒரு ஆள் அது கொடுக்கணும்னு இருக்குல்ல, அந்த பெரிய மனசு இருக்குல்ல, அந்த படம் கண்டிப்பாக பெரிய மனசாக இருக்கும். எல்லாரையும் ரொம்ப அழகாக பார்த்துப்பார், அது மாற்றுக்கிறதே கிடையாது. பரத்தையா சொன்ன மாதிரி தான். அவர் சொன்னாங்கல்ல, எப்படி பார்த்து செல்லமே எப்படி பார்த்து, நான் பார்த்து பயந்துருக்கேன் படத்தில். அந்த மிக்சிக்கு அவ்வளோ பேர் வேல்யூ இருக்குன்னு தான் தெரியும் எனக்கு. அப்படியெல்லாம் ஒரு கொடூரமான மிக்சி நான் பார்த்ததே கிடையாது. நான் அந்த படத்தை பார்த்துலாம் ஐயோ இன்னும் இவ்வளோ கொடூரமாக இருக்கான் நம்பி அப்படின்னு யோசிக்கும். ஆனால் அந்த நடிப்பை எப்படி உள்வாங்கி இருப்பாருன்னு ரொம்ப இயல்பான ஒரு பிள்ளை. அந்த பிள்ளைகிட்ட கோவரமாக கூட தெரியாது. ஆனால் இந்த பிள்ளை இப்படி தான் இருக்குமா அப்படின்னு. அதுதான் இயக்குனர் வேலை. எங்களோட தவறுகளை எல்லாத்தையும் மறைச்சிட்டு நல்லதை மட்டும் வெளியே காட்டுவாங்க. நாங்கள் எவ்வளோ தப்பு பண்ணியிருப்போம், அதை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுருவாங்க. எதெல்லாம் நல்லா இருக்கோ அதை மட்டும் வெளியே காட்டி நாங்கள் ரொம்ப சூப்பராக தெரியும். நான் சூப்பராக தெரிஞ்சதுக்கான காரணமே இயக்குனர்கள் தான். அப்படிப்பட்ட இயக்குனர்கள் எல்லாமே இருக்க சொல்ல எங்களுக்கு என்ன பயம், கவலையே கிடையாது. எல்லாத்தையும் சூப்பராக வந்துடுவான், நானும் சூப்பராக வந்துடுவான். அது மாற்றுக்கிறதே கிடையாது. அந்த இளமைக்கு என்ன இருக்குமோ அது ஓட்டம் இருந்துகிட்டே இருக்கணும். அதான் இளமையில் கல், முதுமையில் வெள்ளுன்னு சொல்லுவாங்க. அந்த எப்போதுமே இருக்கும் எல்லாருக்குமே. வாழ்க்கையில் வலி என்பது ரொம்ப முக்கியம். வலியில் வச்சுக்கலாம் நமக்கு பயம் போயிடும். வலி வர சொல்ல ஆட்டோமேட்டிக் தொட்டு பார்ப்போம், விரல் வலிக்குது என்னவா இருக்கும், டாக்டர் பார்க்கலாமா அப்படின்னு. கடவுள் எவ்வளோ பெரிய வருவாங்களே, வலியை கொடுத்துட்டே இருக்காங்களே. அந்த வலி வரும்போது தான் அதோட அர்த்தம் தெரியும், அது புரியும். அந்த புரிதல், அதுக்காக தான் வலியை கொடுத்துருப்பான். ரியோ தம்பி சொன்ன மாதிரி தான். இந்த வலி இருக்குல்ல, வலி உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும், வெளியே சொல்லவே மாட்டோம். தொண்டை கீழே வச்சிருப்போம், தொண்டைக்கு மேலே ஒரே ஒரு மோல்டு மட்டும் தான் இருக்கும். சிரிச்ச முகத்தோடு இருப்போம். சாப்பிட்டியாடா, சாப்பிட்டே இருக்க மாட்டோம். சாப்பிட்டணும். எல்லாத்தையும் மறைக்கிறது எது அப்படின்னா இந்த முகம் தான், இந்த மாஸ்க். சிரிச்ச முகத்தோடு வச்சிருப்போம் எல்லாத்தையுமே. அதை எடுத்துக்கிற விதம் இருக்குல்ல, தொண்டை கீழே கஷ்டத்தை வச்சுக்கிட்டு தொண்டைக்கு மேலே எப்போ சந்தோஷம் வச்சுக்கணும். வாழ்க்கையில் சந்தோஷம் என்பது எப்பாவது ஒரு வாட்டி வரும், இல்லை எப்போ வரும். துக்கம் எப்போ வரும். ரெண்டும் கலவையாக இருக்கும். ஒரு இரவுனா ஒரு பகல் இருக்கும், அப்படி தான் வாழ்க்கை. அதே மாதிரி தான் இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையும். அதை மாற்றுக்கிறதே கிடையாது. திருப்பி சொல்கிறேன், எப்போதும் வாட்டி சொல்லுவாங்க கைத்தட்டுங்க சொல்லிகிட்டே கூடாது. அதனால் இந்த டீமை பெருசாக பாராட்டுங்க. இந்த டீமுக்கு பெரிய வாழ்த்துக்கள், என் தங்கச்சிக்கு பெரிய வாழ்த்துக்கள். தங்கச்சி வேலைப்பாடு நடுவில் இதெல்லாம் என் தங்கச்சிக்கு நிறைய பேசுவேன். அவள் பேசும்போது அவ்வளோ சந்தோஷம் இருக்கும்.
சொல்லுங்க, இந்த உணர்வு இருக்கிற இந்த உணர்வு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கூட இருக்க மக்கள் எல்லாரும் சூப்பராக இருக்கணும். எல்லாரும் சூப்பராக தான் நம்மளும் சூப்பராகிடும். நான் மட்டும் வாழ்க்கையை ஜெயிச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. எல்லாரும் ஜெயிச்சு சூப்பராக சொல்ல நானும் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த பூவுடன் சேர்ந்து நாரும் மணக்கும். இந்த நார் இருந்தால் பூ இருக்கும், பூ இருந்தால் நார் இருக்காது. ரெண்டும் ஒன்று தானே. பூ கட்டத்தில் தான் நார் வணக்குது. அப்போ எதுக்கு வேல்யூ ஜாஸ்தி பார்த்து? ரெண்டும் ஒன்று ரெண்டும் வேணும். அதனால் எல்லா மக்களும் சிறப்பாக இருக்குது. என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன். ராணுவ தம்பிக்கு பெரிய வாழ்த்துக்கள். தம்பி கூப்பிட்டு லேட்டாக வந்த மாதிரி சக்தி உனக்கும் பெரிய வாழ்த்துக்கள். அவன் தான் வெளியே பிடிச்சி கூட்டு வந்து உள்ள விட்டான். நான் அப்படியே ரொம்ப அழுக்காக இருக்கேன். நான் அழுக்காக இருக்கேன்டா, வரலடா அப்படின்னு ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க உள்ள. சரி அப்படியே பரவாயில்லன்னு சொல்லி கூட்டு மேலே வந்துட்டேன். அதனால் ஆள் பாதி ஆடை பாதை என்பது இன்னைக்கு மட்டும் மறைச்சிருங்க. எனக்கு ஆடையில் வந்து மறந்துட்டு ஆளை மட்டும் நினச்சிட்டிங்க. அதனால் உங்கள் அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். தம்பி நிறைய வாழ்த்துங்க. இந்த கைத்தட்டல் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். அதனால் எல்லாரையும் பாராட்டி வாழ்த்துக்களுக்கு ஐயா. வாழ்க பல்லாண்டு.